இப்போ நம்ம செய்கிறதுங்க தட்டக்காய் பொரியலுங்க. அது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு, வெள்ளுளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், தேங்காய் பூ, கருவேப்பிலைங்க. தேவையான அளவு எண்ணெய். இப்போ இந்த தட்டைக்காய் என்ன பண்ணணுங்க, லைட்டாக சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு லைட்டாக ஒரு வேக்காடு, ரொம்ப வேக வைக்கக்கூடாதுங்க, லைட்டாக ஒரே சவுண்டு குக்கரில் வந்துட்டு எடுத்து வச்சுக்கோணுங்க. இப்படி எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம தாளிக்கணுங்க. இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை நம்ம போடலாங்க. இது நல்லா பொரியுதுங்க. பொரியும் போது நம்ம வெங்காயம் நல்லா பாருங்கள் சிவப்பாகிடுச்சுங்க. இப்போ வெங்காயம் போட்டுடலாங்க. வெங்காயம் போட்டு நல்லா வணங்குங்க. இதுக்கு லைட்டாக வெங்காயத்துக்கு மட்டும் லைட்டாக கொஞ்சம் சால்ட்டு, லைட்டாக கொஞ்சமாங்க, ஏன்னா நம்ம காயிலே உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் இதில் கொஞ்சமாக போட்டுக்கோணுங்க. தட்டைக்காய் என்றைக்குமே வாங்கிட்டு வந்த அன்றைக்கே செய்யணுங்க. அடுத்த நாள் விட்டாக்கா அது கொஞ்சம் முத்தல் மாதிரி ஆயிருங்க, நல்லா இருக்காது. நம்ம வாங்கின அன்றைக்கே செஞ்சோம்னா சூப்பராக இருக்குங்க. இந்த காய் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே சாப்பிட்லாங்க, ப்ரெஷர் இருக்கவங்க. இப்போ இது நல்லா வணங்குதுங்க. வணங்கின உடனே இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த காயை எடுத்து கருவேப்பிலை போட்டுடலாங்க. கருவேப்பிலை போட்டுட்டு 2 வணக்கிட்டு இப்போ தட்டைக்காய் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஈஸிங்க இந்த பொரியல். பாருங்கள், ஒரு ரொம்பவும் கரெக்டாக வெந்திருக்குங்க. ஒரே சவுண்டு குட்டி குக்கரில் வச்சு நம்ம இறக்கிடணுங்க. சாம்பார் தூள் போட்டால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வெறும் சாப்பாட்டுலேயே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. இந்த பொரியலை சாதம் போட்டுட்டு இதை பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லா இருக்குங்க. உப்பு, தேங்காய் பூ போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ரெசிபிங்க. நிறைய சவுண்டெல்லாம் 2-3 சவுண்டெல்லாம் விட்டுறக்கூடாதுங்க. ஒரு லைட்டாக ஒரே சவுண்டு வந்தது டக்குன்னு ஆஃப் பண்ணிடணுங்க குக்கரை. மஞ்சத்தூள், சாம்பார் தூள், உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு குக்கரில் ஒரே சவுண்டு லைட்டாக வேக வச்சு எடுத்துட்டு வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, வெள்ளுளுந்து பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுட்டுங்க, வெங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா வணக்கிட்டுங்க, இந்த வேக வச்ச காயை எடுத்து போட்டுட்டுங்க, நல்லா வணக்கிட்டு தேங்காய் பூ போட்டுட்டு இப்படி இறக்கிட்டாக்கா ரெடிங்க, பொரியல் ரெடிங்க. இப்போ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாங்க. நம்ம எவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாங்க, ஒரு 5 மினிட்ஸ்லேயே பண்ணிடலாங்க. சூப்பர் பொரியலுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நான் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. நல்லா டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க. என் சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.